ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா how to install ஃபோட்டோஷாப். அதாவது ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நெட்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க எதை ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸாக. நான் இங்கே வந்து ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்களா சார் அப்படின்னீங்கன்னா எஸ், ஐ ஆல்ரெடி டவுன்லோட் தட் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர். இப்போ வந்து எங்கே சார் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்ஸ் மூலிமா நான் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் போய் பாருங்கள், ப்ரோக்ராம்ஸில் எனக்கு ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கம்ப்ரஸில் போய் பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எந்த இயர் ரிலீஸ் ஆனதா? 2019 x64 பிட்டில் இருக்கிறத நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சரி, எந்த வெப்சைட்ஸ் மூலிமா? குயிக்ஹா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் மூலிமா. ஓகே, அதோட பைட் என்ன? இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி 1.77 GB 1.77 GB. ஓகே சார், இப்போ நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறது ஆன்லைன் இன்ஸ்டாலேஷன் கிடையாது, ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற போது நம்ம இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணுறது தான், டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் குட். சரி சார், இப்போ நம்ம இன்டர்நெட்டை எங்கே சார் நம்ம போய் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கண்ட்ரோல் பேனல் அதுக்குள்ளார நம்ம வந்து என்ட்ராகிறோம். இப்போ கண்ட்ரோல் பேனலுக்குள்ளார என்ட்ராகிட்டு அதில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே குட். அதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய்ஃபின்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி இதில் டிசேபிள் அப்படின்னு கொடுத்துருவேன். அதாவது இன்டர்நெட்டை எனக்கு கனெக்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஈத்தர்நெட் அப்படின்றதுக்கு அதே நான் என்ன பண்ணிவிடுவேன், டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஆர் டிசேபிள்டு. நெட்வொர்க் கனெக்ஷன் இப்போ ஒர்க் ஆகாது. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பேனலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கண்ட்ரோல் பேனலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இன்டர்நெட்டை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட், அதாவது டிசேபிள் பண்ணியாச்சு. டிஸ்கனெக்ட் வேறு, டிசேபிள் வேறு. ஸோ டிஸ்கனெக்ட்னா இப்போ வந்து இன்னொரு ஐடிஸ் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் டிசேபிள் பண்ணிட்டோம்னா அட் எனி காஸ்ட் வி கான் இன்ட்ராக்ட் வித் இன்டர்நெட் பை அதர் ஐடிஸ். அதாவது அதர் ஐடிஸ் மூலிமா கூட இன்டர்நெட்டை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குமார் அப்படிங்கிற ஒரு ஹப் மூலிமா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ராஜ் அப்படிங்கிற ஹப் மூலிமா கூட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போ குமாரை டிஸ்கனெக்ட் பண்ணுறோமோ ராஜ் அப்படிங்கிற ஒரு ஹப் மூலிமா கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வி கான் கனெக்ட் பை எனி ஒன் ஹப். எந்த ஒரு ஹப் மூலியமாகவும் நம்மளால் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியாது. சரி சார், இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சாஃப்ட்வேர்ஸில் வச்சுட்டு நான் வந்து ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் எந்த ட்ரைவ் சூஸ் பண்ணுறேன், சி ட்ரைவ். இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிப்போம். டெம்ப். ஓகே, அதில் என்ன ஃபோல்டர், நம்ம இப்போ வந்து ஃபோட்டோஷாப் PS 2019 ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறாங்க. இல்லை நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து நேம்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் எந்த லொக்கேஷன்ஸில் வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் சூஸ் பண்ணிக்க லொக்கேஷன்ஸ் என்ன, சி டிரைவ், டெம்ப், as well as subfolder name is called as PS 2019. ஸோ இதுதான் நம்மளோட பாத். நான் என்ன கொடுக்குறேன், இங்கே ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஃபைல். அதுதான் நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எந்த ஃபைலில் இருந்துட்டு, ரேர் ஃபைலில் இருந்துட்டு எந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஃபைல். மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். அதாவது இங்கிலீஷ், ரஷ்யா, ஸோ எல்லா லாங்குவேஜஸும் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு போகலாமா, சி டிரைவ்க்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். as well as entering into temp folder, as well as entering into another subfolder name is called as PS 2019 அப்படிங்கிற ஒரு சப்ஃபோல்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதுக்குள்ளார நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இதுக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்க, டிஸ்க் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட டிஸ்க் இமேஜ் ஃபைல், அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்ப்போமா. இங்கே ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க.
ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னீங்கனாலும் சாரி இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக டிஸ்பிளே ஆகலை இந்த லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிளிக் இங்கே சாரி இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .iso .iso has disk image file அந்த disk image file has software ISO ஃபைலுக்குள்ள தான் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் சரி சார் இப்போ நம்ம இது எப்படி சார் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் இங்கே ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதில் again open with இல்லாட்டி எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கான்னு பாருங்க எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கா ஓகே குட் நான் டிஸ்க் இமேஜ் ஃபைலில் வச்சுட்டு நான் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறாங்க அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன் சரி அதில் திரும்பவும் நான் வந்து சி டிரைவ் சூஸ் பண்ணிக்கிறேன் அதில் நான் இப்போ டெம்ப்புங்கிற ஒரு ஃபோல்டர் திரும்பவும் நான் சூஸ் பண்ணுறேன் அதில் பிஎஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து இன்னொரு அதாவது சப் ஃபோல்டர் செகண்ட் சப் ஃபோல்டர் என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் சி அதாவது சின்ற டிரைவில் டெம்ப்ன்ற ஒரு மெயின் ஃபோல்டரில் இன்னொரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அதோட நேம் என்ன பிஎஸ் 2019.2 அப்படிங்கிற ஒரு சப் ஃபோல்டர் ஸோ நம்மளோட பாத் என்ன c:/temp/ps 2019.2 இதுதான் நம்மளோட பாத் சரி சார் இது எதுக்கு சார் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து முன்னாடி எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினோம் இங்கே பாருங்கள் மொதல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம டவுன்லோட் போனோம் அதில் கம்ப்ரஸ் போனோம் இந்த ஃபைல் இதுதான் நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்குது .7z இந்த ஃபைலுக்குள்ளார ஒரு ISO ஃபைல் இருக்குது இதை டபுள் கிளிக் பண்ணுங்க this file has another file அந்த ஃபைலோட நேம் என்ன disk image அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன .iso ஸோ இந்த ஃபைலையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதாவது 7.7z ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அடுத்தது எந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் .iso ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் again இங்கே ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறேன் as well as press extract files menu item நான் இல்லை எந்த டிரைவ் சூஸ் பண்ணுறேன் C drive as well as here I want try to entering into one main folder name is called as temp as well as I want make another subfolder name is called as ps 2019.2 / okay press OK button so extract process is going on extract process போயிட்டு இருக்குது எந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ISO ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினோம் .7z அப்படிங்கிற ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் ஸோ டன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ் ஸோ இப்போ நான் சி டிரைவ்குள்ளார என்ட்ரு ஆகிறேன் டெம்ப் ஃபோல்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன் as well as I am entering into another subfolder name is called as ps 2019.2 அதுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன் இதில் பாருங்க நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே நான் வந்து எதில் வச்சுட்டு ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறேன் ஆட்டோ ப்ளே அப்ளிகேஷன் அது ஃபைலில் வச்சுட்டு நான் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறேன் அதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் நவ் ஓப்பன் அடோப் ஃபோட்டோஷாப் CC 2019 இன்ஸ்டாலர் அது எனக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சரி சார் இதில் நான் வந்து எதை சார் சூஸ் பண்ணணும் இப்போ அப்படின்னீங்கன்னா ஓகே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா மேபி இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் போகலாம் இல்லாட்டி நம்மளுக்கு